ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சில ரீசன்ஸ்னால என்னால் அது வந்து போட முடியல. இப்போ தான் வந்து அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நானும் என் பையனும் வந்து கனடாவிலேருந்து இந்தியா வந்து தனியாக வந்து ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்து ஏர்போர்ட்டில் நடந்த விஷயங்கள், நாங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த ட்ரிப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணோங்கிற விஷயங்கள், ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. ஊர்ல கொண்டு போய் எல்லாத்துக்கும் குடுக்குற கிஃப்ட்ஸு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி ரெடியா பேக் பண்ணி வச்சுட்டோம். எங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு 10:00 ஆட்ட வந்துட்டு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். 10:00 ஆட்ட. ஸோ வந்து ஒரு 2 ஹார்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுங்கிறனால 2 ஹார்ஸ் ப்ரியராவே அங்க போணும்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 7:00 கொஞ்சம் முன்னாடியே போயிடலான்னு சொல்லி அவங்க ஒரு 7, 8க்கு அங்க இருக்கிற மாரி நாங்க போய் ரீச் ஆயிட்டோம் அங்க ஏர்போர்ட்டுக்கு. நாங்க வந்து கொஞ்சம் நேரத்திலேயே போய் அங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கவுண்டரே ஓப்பன் பண்ணாம இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லாமே வந்து பேக்லாம் வந்து செக்இன் பண்ணிட்டு, வெப் செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு, நாங்க கொஞ்சம் உள்ள ஏர்போர்ட்ல உள்ள போயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெலிஃபோன் பூத்லாம் இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து போர்டிங் பண்றக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறோங்கனால என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்துட்டு எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் பையனோட வந்து தனியா ட்ராவல் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா ட்ராவல் பண்றது கூட. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த டைம் வராதனால, அவன் வந்து என் ஹஸ்பண்ட பிரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கான். அவன் பொறந்ததுலருந்து இதுவரைக்கும் அவர பிரிஞ்சே இருந்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சிருந்தாங்க. ரொம்ப வந்து மிஸ் பண்ணான் அவன. ஒரு வழியா வந்து எங்க அப்பா வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டோம். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு உள்ள போய் அந்த வெயிட்டிங்ல உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து பார்த்தோம் எல்லாம் வந்து இந்த காயின் வந்து தூக்கி போட்டு விஷ் வந்து ப்ரே பண்ற அந்த ஒரு லேக் மாரி வந்து சிறுசா ஏர்போர்ட்குள்ளேயே இருந்தது. என் பையனும் வந்து நானும் அதே மாரி காயின் தூக்கி போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கும் ஒரு காயின் குடுத்தேன், போட்டான். அப்புறம் மறுபடியும் எனக்கு இன்னொரு காயின் குடு நான் மறுபடியும் போடுறேன் அப்படின்னா, "ஒரு காயினே போதும் போடா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சைடு போய் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே வந்து பிளேயிங் ஏரியாவில் நல்லா வந்து என்ஜாய் பண்ணான். ப்ளஸ் வந்து எங்கள் தெரிஞ்ச அந்த ஃபேமிலியும் வந்ததுனால அவங்க பசங்களோட வந்து நல்லா வந்து விளையாண்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து போர்டிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். போர்டிங் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து ப்ரியராக திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஒரு சின்ன வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தலையில் இடியே தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ப்ரியராவே வந்து சொல்லணும். இவங்க லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொன்னனால வந்துட்டு, எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து ஏர் இண்டியால தாங்க புக் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி ஏர் இண்டியா வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா எங்க நேரம் வந்து கேன்சலே ஆயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்க வந்து ஏர் இண்டியால வந்துட்டு வேன்கூவர் டூ டெல்லி, டெல்லி டூ சென்னை வந்து நாங்க வந்து புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆனனால எல்லாருமே பேசி, எங்களுக்கு வந்து இன்னொரு ஃப்ளைட் வர இருந்தா அரேஞ்ச் பண்ணி குடுங்க இம்மீடியட்டா, எமர்ஜென்சியா போணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு வந்து அப்பவே வந்து இம்மீடியட்டா இன்னொரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் மாதிரி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த டைம் வந்து ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம, செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு, உள்ள வந்து ஃப்ளைட்ல வந்து போர்டிங்க்கு வந்து உள்ள போயிட்டோம். போர்டிங்லாம் ஆகி முடிச்சு, சீட்டு இதெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சு உள்ள போயிட்டோம் நாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து ஏர் இண்டியால புக் பண்ணியிருந்தோம். செகண்ட் வந்து அவங்க வந்து எங்களுக்கு குடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, லுஃப்தான்ஸா ஃப்ளைட் வந்து போட்டு குடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஒரு லிட்டில் பிட் ஹேப்பியோட இருந்தது. ஓகே நம்ம லுஃப்தான்ஸால போறோம். ஏர் இண்டியால வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்னாங்க. லுஃப்தான்ஸா வந்து எதுவுமே இருக்காது. அதனால வந்து செம்ம ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே லுஃப்தான்ஸால போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி, எல்லா சீட்லாம் போட்டு இது பண்ணி உட்காந்துட்டோம். அதில வந்துட்டு அ உள்ளேயே வந்து நெறைய வச்சுக்கிற மாரி எல்லாமே ஃபெசிலிட்டீஸும் சூப்பரா இருந்ததுங்க. மோஸ்ட்லி வந்து கிட்ஸ வந்து தனியா கூட்டு போம்போது, இந்த மாரி புக்ஸு, கிரையான்ஸு இத கெ டாய் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் பையன் கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்க இருக்கிற வீடியோஸ், கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு, மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனுக்கு குடுத்த புக்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருந்தான். ஃபைனலா வந்து ஃப்ளைட் வேன்கூவர்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களுக்கு வந்துட்டு லுஃப்தான்ஸால கனெக்டிங் ஃப்ளைட் எப்படி போட்டு குடுத்தாங்கன்னா, வேன்கூவர்லேருந்து நாங்க ஃப்ராங்க்ஃபர்ட் போனோம். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து வந்துட்டு சென்னை போற மாரி இருந்தது. ஃப்ளைட் வந்து மூவ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதில வந்து பாஸ்தா, சாலட் அதுக்கப்புறம் ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரெட் பட்டர் ஜாம் வந்து குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் மாரி வந்து குடுத்துருந்தாங்க. கிட் கூட இருக்கறனால. நான் வந்து ஓரளவுக்கு தூங்கிட்டு தான் வந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு சாண்ட்விச் மாரி குடுத்துருந்தாங்க.
ஃபுட்டு வந்துட்டு ஓகே தான். ரொம்ப வந்து சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா தான் இருந்தது. ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்துட்டு ஃபுட்டும் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னது நமக்கு வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு எதுக்கும் 2மே வந்து சூஸ் பண்ணி வைப்போம்னு சொல்லி வெஜ்ஜு, நான்வெஜ் 2மே வந்து ஆளுக்கு ஒவ்வொன்றும் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்றும் நல்லா இல்லை. ஃபைனலாக வந்துட்டு 9½ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் முடிச்சுட்டு வேன்கோவர்லேருந்து ஃப்ராங்க்ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் வந்து ஃப்ளைட் விட்டு இறங்குனதுமே வந்து அடுத்து டெல்லி ஃப்ளைட்டுக்கு போகிறக்காக வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கறனால நாங்கள் வந்து பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்குள்ளேயே பஸ் பிடிச்சி உள்ளே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே வந்துட்டு மறுபடியும் போர்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது எங்களுக்கு. போர்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம் ஒரு வழியாக. வந்துட்டு ஒர்ஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, எங்கள் கூட ஒரு ஃபேமிலி வர்றதா இருந்தது பார்த்தீங்களா, அவங்க வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வேறு ஃப்ளைட் மாறும்போது அவங்க எங்கள் கூட வர முடியாமல் போயிடுச்சு. அவங்க வந்து வேறு ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. அர்ஜுன் வந்துட்டு ஃப்ளைட் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வந்து தந்தாங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீரை சட்னி மாதிரி கொடுத்து, அதுக்கப்புறம் ரைஸு, அதே மாதிரி ப்ரெட் பட்டர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ரைத்தா, அதுக்கப்புறம் சாலட் கொடுத்துருந்தாங்க. இந்த சாப்பாடை பார்த்தது இந்த சாப்பாட்டுக்காகவாடா இவ்வளோ இப்போ இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு ஃப்ளைட்டில் ஒருத்தருக்கு வந்து எமர்ஜென்சி ஆயிடுச்சு. உடனே டாக்டர்லாம் வந்து சடனாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவர் வந்து இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு டெல்லி டு ஃப்ராங்க்ஃபோர்ட் வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல் இருந்ததுங்க. அங்கே இதில் வந்து டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது இப்போ டைமர் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வந்து உட்காந்தே போகிற மாதிரி இருந்தது. இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் போகிறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு டெல்லி ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் டெல்லியிலேருந்து மறுபடியும் வந்து சென்னை போகிறதுக்காக வந்துட்டு ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற எங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் போர்டிங் பண்ணி லக்கேஜஸ்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபை வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரீ ஒய்ஃபை வேணும்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம வந்து பாஸ்போர்ட்டை வந்துட்டு அதில் என்ட்ரி போட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரீ வந்து ஒய்ஃபை வந்து அதிலே வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். நாங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஊரில் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து டெல்லி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி டெல்லியிலேருந்து சென்னை போகிறதுக்காக போர்டிங்லாம் பண்ணி ஏர் இண்டியாவில் சீட்லாம் இது பண்ணி உட்காந்துட்டோங்க. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு மூச்சே வருது. அப்பாடா ஒரு வழியா நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டொமஸ்டிக் ட்ராவல் 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் தான் ட்ராவலுங்கிறனால வந்துட்டு டிவி இருக்காது. மற்றபடி வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. ஃபுட்டு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்தது. வெஜ் ஒன்றும் நான்வெஜ் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க நாங்கள். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆம்லெட்டும், அதுக்கப்புறம் பேகன், அதுக்கப்புறம் சாலட் கொடுத்துருந்தாங்க. வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கிச்சடி, அப்புறம் இட்லி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. அப்பாடா எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்போ ஊருக்கு போவோன்னு இருந்தது. ஃபைனலாக வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். இதில் இன்னொரு ஒரு மோசமான சுச்சுவேஷன் என்னென்னா, நாங்கள் வந்து ஈரோடு போகணும். இன்னும் இங்கேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து பண்ணி நாங்கள் காரில் வந்து ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் கார் எடுத்துகிட்டு வந்ததுனால காரில் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஒரு 2½ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எங்களை பார்க்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்திருந்தாங்க. அந்த மூமெண்ட்ஸை வந்துட்டு மறக்கவே முடியாத அளவுக்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஃபைனலாக வந்து எப்படான்னு காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பிங்க. 2½ இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையனும் எல்லாத்தையும் பார்க்குறான். பயங்கர ஹாப்பியாக இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்போ வந்தார், எல்லா விஷயங்களும் வந்து இன்னொரு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.